எம்ஜிஆர் கிரிக்கெட் வீரரா நடிக்க இருந்தாரு. எம்ஜிஆருக்கு தங்கையா ஸ்ரீதேவி நடிக்க இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு எம்.ஆர். ராதாவை முக்கிய வேடத்துல இந்த படத்துல நடிக்க வைக்க எம்ஜிஆர் பிளான் பண்ணியிருந்தாரு. ஆனா எம்ஜிஆருக்கு முதலமைச்சர் பணி அதிகமா இருந்ததால இந்த படத்தை பூஜையோடய ஸ்டாப் பண்ணிட்டாரு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைத்தது மட்டும் இல்லாம எம்ஜிஆருக்காக ஒரு பாட்டம் பாடியிருந்தாரு. இல்ல, உன்னை விட மாட்டேன் என்று எடுத்த படத்திற்கு நான் இசையமைத்தேன். முதல் ரெக்கார்ட் பண்ண அதுல டிஎம்எஸ் பண்ணது சரியில்லை, நீ மறுபடி வேற யாராவது பாட வை அப்படின்னாரு. நான் சொல்றத பண்ண, நீ வேற ஆளை பாட வை அப்படின்னா. வேற ஆளு மலேசியா வாசுதேவனை பாட வச்சா அதையும் கேட்டுட்டு அது சரியில்லை. ஆனா இப்ப நான் என்ன பண்றது, நீயே பாடிடு அப்படின்னாரு. ஐயோ, நீ பாடின மாதிரி அவங்க எல்லாம் பாடினாங்களா, அதை மட்டும் சொல்லுனாரு. இல்ல பாடல, நீ பாடுன்னு சொல்லி என்னை பாட வைத்து அவர் ஓகே பண்ணார் அந்த பாடலை.